பிரதமர் மோடியுடன் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் சந்திப்பு, அரசியல் நிலவரம் பற்றி பேச்சு. தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு ஜூலை 19 வரை நீட்டிப்பு. அனைத்து மாவட்டங்களிலும் கடைகளை இரவு 9 மணி வரை திறக்கலாம். புதுச்சேரிக்கு பஸ்கள் இயக்க அனுமதி. பல நாடுகளில் கோவிட் பரவல் இன்னமும் குறையவில்லை. டெல்டா வைரஸ் மிக வேகமாக பரவுவது முக்கிய காரணம். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. கேரளாவில் 15 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு. தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். இன்று பிரதமரை சந்திக்கிறார் கவர்னர் பன்வாரிலால். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசுகிறார். இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தை பின்பற்றும் ரஷ்யா. அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் கூறினார். 12ஆம் தேதியன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும், தென்காசி, திருப்பூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 13, 14ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன. 5 மாநில தேர்தல் காரணமாக சில நாட்களுக்கு மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை மாற்றி நிர்ணயிக்கவில்லை. மே 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரையில் கடந்த 68 நாளில் 38வது முறையாக பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 7 முறை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டர் 101 ரூபாய் 37 பைசாவிற்கும், டீசல் லிட்டர் 94 ரூபாய் 15 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று பெட்ரோல் 30 காசுகள் அதிகரித்து 101 ரூபாய் 67 பைசாவாகவும், டீசல் 24 காசுகள் அதிகரித்து 94 ரூபாய் 39 பைசாவாகவும் உள்ளது. டெல்லியில் பெட்ரோல் 100 ரூபாய் 91 பைசாவிற்கும், டீசல் 89 ரூபாய் 88 பைசாவிற்கும், மும்பையில் பெட்ரோல் 106 ரூபாய் 93 பைசாவிற்கும், டீசல் 97 ரூபாய் 46 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகளவில் கோவிட் பரவல் இன்னும் குறையவில்லை என உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கூறினார். உலக நாடுகளை 6 மண்டலங்களாக உலக சுகாதார அமைப்பு பிரித்துள்ளது. அதில் 5 மண்டலங்களில் கோவிட் தொற்று அதிகரித்து வருகிறது. ஆப்பிரிக்கா மண்டலத்தில் கோவிட் தொற்றால் இறப்பவர்களின் விகிதம் 30%-இருந்து 40% அதிகரித்துள்ளது என்றார். கடந்த 24 மணி நேரத்தில் உலகளவில் 5 லட்சம் பேருக்கு தொற்று உறுதியானது. 9300 பேர் இறந்தனர் எனவும் அவர் கூறினார். வேகமாக பரவுவதுதான் தொற்று அதிகரிக்க முக்கிய காரணம். தடுப்பூசி போடும் பணிகள் துரித கதியில் நடக்காதது, ஊரடங்கில் தளர்வுகள் அறிவித்தது போன்ற காரணங்களாலும் கோவிட் பாதிப்பு குறையாமல் இருக்கிறது என விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கூறினார். மதுரை மாநகராட்சியில் அடிப்படை கட்டுமான பணிகளான பாதாள சாக்கடை, சாலைகள் அமைத்தல், பொது கழிப்பறை கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்யும் அனுமதி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் 120 பேர் உள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்கான 30 கோடி ரூபாயை வழங்காமல் மாநகராட்சி இழுத்தடித்து வருகிறது. நிலுவைத் தொகையை உடனே வழங்கக் கோரி மாநகராட்சி அலுவலகம் முன் கான்ட்ராக்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க பங்களிப்பு இல்லாம மதுரை மாநகராட்சி வந்திருக்க முடியாது ஒப்பந்தாரர்கள். ஆனா அந்த ஒப்பந்தார நிர்வாகம் இன்னைக்கு அது இந்த ஆணையாளர் எத்தனையோ ஆணையர் நாங்க பாத்துட்டோம். அவங்க கொஞ்சம் பொறுங்க, பணம் வரட்டும் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆணையாளர் அடக்குமுறை பண்ணி நீங்க உள்ளே வராங்கன்னு சொல்றாரு. தயவு கூர்ந்து கருணை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை தாயுள்ளத்தோட எங்களை கருத்தை எடுத்து சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களை எப்படியா இதுல இருந்து காப்பாற்றி கொடுக்கணும். பட்டியல் தொகையை நிறுவனம் இல்லாம எங்களுக்கு வழங்கிட சுமார் 36 கோடி ரூபா இருக்கு. 36 நாங்க எங்க கைப்பணம் கிடையாது, எல்லாம் ஓடி வாங்கி வட்டிக்கு வாங்கி சம்சாரத்தை நகையாட வச்சு இப்படிதான் நாங்க பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
இந்தியாவின் முன்னணி ஆயுர்வேத மருத்துவமனைகளில் ஒன்று கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா. இது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 1902ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1954இல் ஆரிய வைத்தியசாலாவின் தலைவராக பொறுப்பேற்றார் PK வாரியர். அதன் தலைமை மருத்துவம் அவரே. நாடு முழுவதிலும் இருந்து அரிய வகை மூலிகைகளை சேகரித்து பலவித நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்காற்றினார். இதன் மூலம் ஆயுர்வேத மருத்துவ முறையை உலகறியச் செய்த பெருமை இவருக்கு உண்டு. கடந்த ஆண்டு கோவிட் தொற்று பரவ தொடங்கும் வரை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலாவில் தினமும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். கடந்த மாதம் 8ஆம் தேதி 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். வயது மூப்பு காரணமாக வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்த PK வாரியர் இன்று காலமானார். ஆயுர்வேதத்தை பிரபலப்படுத்துவதில் PK வாரியரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மருத்துவ அறிவியலுடன் மனிதநேயத்தை கலந்தவர் டாக்டர் PK வாரியர் என முதல்வர் பினராயி விஜயன் புகழாரம் சூட்டினார். கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். முன்னதாக ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் கவர்னர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது வழக்கமான சந்திப்புதான் என கவர்னர் மாளிகை வட்டாரம் கூறியது. ஆனாலும் கவர்னரின் திடீர் டெல்லி விஜயம் தமிழக அரசியலில் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட விஜயபுரம் பகுதியில் நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நகராட்சி சார்பில் ஒருநாள் விட்டு ஒருநாள் கபசுர குடிநீர் வழங்கப்படுகிறது. வழக்கமாக அதிகாரிகளின் ஜீப் அல்லது ஆட்டோவில் கபசுர குடிநீர் கொண்டு வரப்படும். இன்று குப்பை வண்டியில் கொண்டு வரப்பட்டது. இதை பார்த்ததும் மக்கள் கொந்தளித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் வந்து மக்களை சமரசப்படுத்தினர். குப்பை வண்டியில் வந்த கபசுர குடிநீரை யாரும் குடிக்கவில்லை. இதனால் வண்டியிலேயே திரும்பவும் கொண்டு செல்லப்பட்டது. விஜயபுரம் பகுதியில் கடந்த மாதம் பாதிப்பு அதிகமான போது தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டன. அப்போதும் மக்களுக்கு குப்பை வண்டியில்தான் உணவு கொண்டு வரப்பட்டது என ஒருவர் ஆவேசத்துடன் கூறினார். இந்தியாவில் மேலும் 42,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,07,00,000 உயர்ந்தது. மேலும் 1,200 பேர் இறந்தனர். மொத்த பலி 4,07,000 உள்ளது. இந்தியாவின் தினசரி பாதிப்பில் கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களின் பங்கு மட்டும் 50% தாண்டுவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியது. கேரளாவில் 13,500 பேரும், மகாராஷ்டிராவில் 9,000 பேரும் நேற்று பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 45,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மொத்த டிஸ்சார்ஜ் 3 கோடியை நெருங்கியது. இந்தியாவில் 97% பேர் நோய் பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளனர். இன்னும் 4,55,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இங்கிலாந்தில் குழந்தைகளை கோவிட் தொற்று எந்தளவுக்கு தாக்கியது என்பது பற்றி லண்டன் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிஸ்டல், யார்க், லிவர்பூல் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து விரிவான ஆய்வை மேற்கொண்டனர். இங்கிலாந்தில் 2020 மார்ச் முதல் 2021 பிப்ரவரி வரையில் 251 குழந்தைகள்தான் ICUவில் சேர்க்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் கோவிட் தொற்றுக்கு 25 குழந்தைகள் மட்டுமே இறந்துள்ளன. 50,000 குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் ICUவில் சேர்க்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் குழந்தைகளில் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே தொற்றால் இறக்க அதிக வாய்ப்பு இருந்துள்ளது என்பது போன்ற விவரங்கள் ஆய்வில் தெரியவந்தது. எனவே குழந்தைகள், இளம் வயதினரிடம் கோவிட் தொற்று தீவிர பாதிப்பை ஏற்படுத்தவும் இறப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது என ஆய்வில் தெரியவந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு வரும் 12ஆம் தேதி காலை 6 மணியுடன் முடியும் நிலையில் ஜூலை 19ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கூடுதல் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர அனைத்து பகுதிகளிலும் கடைகள் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. புதுச்சேரிக்கான பேருந்து சேவை துவங்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் வேலைவாய்ப்பு தொடர்பான எழுத்துத் தேர்வுகளை மாவட்ட கலெக்டரிடம் அனுமதி பெற்று நடத்தலாம். ஹோட்டல்கள், டீ கடைகள், பேக்கரி, நடைபாதை கடைகள் 50% வாடிக்கையாளர்களுடன் இரவு 9 மணி வரை செயல்படலாம். மாநிலங்களுக்கிடையேயான பஸ் போக்குவரத்திற்கு தடை நீடிக்கிறது. சர்வதேச விமான போக்குவரத்து, திரையரங்குகள், பார்கள், நீச்சல் குளங்கள், சமுதாயம், அரசியல் சார்ந்த கூட்டங்கள், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை நீடிக்கிறது. பள்ளி, கல்லூரிகள், உயிரியல் பூங்காக்கள் இயங்கவும் தடை தொடர்கிறது.
திருமணத்தில் 50 பேர், இறுதிச் சடங்கில் 20 பேருக்கு மேல் பங்கேற்கவும் தடை நீடிக்கிறது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் புகார் பதிவேடு வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். இணைய வழியில் புகார்களை தெரிவிக்க சிரமங்கள் இருப்பதால் பதிவேடு முறையை கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவேடு மூலம் வரும் புகாரை உடனே தெரிவிக்கவும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணைய வழி புகார் தெரிவிக்கும் முறையுடன் பதிவேடு முறையும் பின்பற்றப்படும். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக பஸ்களின் ஆயுட்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டராக உள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்களின் ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டராக இருந்தது. அரசு பஸ்களின் நவீன வடிவமைப்பு காரணமாக அதன் ஆயுட்காலத்தை நீட்டித்து போக்குவரத்து துறை செயலாளர் தயானந்த கட்டாரியா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அரசு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பஸ்களின் ஆயுட்காலம் 9 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டராக இருக்கும். விரைவு பஸ்களின் ஆயுட்காலம் 7 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டராக இருக்கும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். ரங்கநாதர் கோவிலுக்கு 1866ஆம் ஆண்டு 330 ஏக்கர் நிலம் இருந்தது. தற்போது 24 ஏக்கர் மட்டுமே உள்ளன. வீடுகளும் கடைகளும் கட்டப்பட்டு ஆக்கிரமிப்புகளாக உள்ளது. ஆக்கிரமிப்பாளர்கள் மனு அளித்தால் வாடகைதாரர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவர் என்றார். கோவில் சொத்து ஆக்கிரமிப்பு அகற்ற சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சேகர் பாபு தெரிவித்தார். 1866ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் சுமார் 330 ஏக்கர் இந்த திருக்கோயிலுக்கு டைட்டில் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் தற்போது 24 ஏக்கர் திருக்கோயில் வசம் உள்ளது. மீதமுள்ள இடங்களில் குடியிருப்புகள், பல்வேறு கடைகள் அதில் கட்டப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று அதில் குடியிருப்பவர்கள், வாடகையில் இருப்பவர்கள் ஒத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு உரிய மனுவினை அளித்தால் அவர்களை வாடகைதாரர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்யும். இதில் பல வழக்குகள் நீதிமன்றத்திலும் இருக்கின்றன. அந்த நீதிமன்ற வழக்குகளையும் துரிதப்படுத்தி விரைவாக முடிப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்வது, இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் என்பதுதான் மனசாட்சி உள்ள அனைவரும் அறிந்திருப்பார்கள். அதில் வீடுகளில் இருப்பவர்கள், கடைகளில் இருப்பவர்கள் அருள் கூர்ந்து நீங்கள் அதற்கு முறையாக வாடகை செலுத்தினால் அது இந்த திருக்கோயிலுக்கும் பகவானுக்கும் ஏற்றதாக இருக்கும். பல்வேறு நல காரியங்கள் செய்வதற்கு அது உகந்ததாக இருக்கும் என்பதால் இந்த பத்திரிகையாளர் வாயிலாகவே நான் வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் திருக்கோயில் வாடகைதாரர்களாக ஆவதற்கு முன்வாருங்கள். மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். கேரளாவில் கோவிட் பரவல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு இன்றும் நாளையும் முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து அத்தியாவசிய பணிகளுக்காக கோவைக்கு வாகனங்களில் வருபவர்கள் கட்டாயம் இ-பாஸ் மற்றும் கோவிட் இல்லை என்ற மருத்துவ சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என கலெக்டர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோவையில் எல்லையை ஒட்டியுள்ள 13 சோதனைச் சாவடிகள், போத்தனூர், கோவை ரயில் நிலையங்களிலும் கேரளாவிலிருந்து வருபவர்கள் கண்காணிக்கப்படுகின்றனர். மூத்த தமிழறிஞர் சோ. சத்யசீலன் திருச்சியில் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 88. 10,000த்திற்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். வெளிநாடுகளில் நடந்த தமிழ் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். இவரது இலக்கிய திறனை பாராட்டி கலைமாமணி மற்றும் சொல்லின் செல்வ விருதுகளை வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது. முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என அனைத்து தலைவர்களிடமும் நன்மதிப்பு பெற்றவர். குன்றக்குடி அடிகளால் நாவுக்கரசர் என பட்டம் பெற்றவர். பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி முதல்வராக ஓய்வு பெற்ற சத்யசீலனுக்கு மனைவி மற்றும் மகள் உள்ளனர். சுங்கச்சாவடிகளில் கம்பாலான தடுப்பு இருக்கும். கட்டணம் செலுத்திய பிறகே வாகனங்கள் செல்ல முடியும். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சுங்கச்சாவடியில் ஒரு வேன் பணம் செலுத்திவிட்டு சென்றதும் தடுப்பு தூக்கி வழிவிட்டது. அதற்குள் ஒரு லோடு ஆட்டோ முந்திரி கொட்டை போல வேகமாக வந்து நின்றது. அதுவும் கோட்டை தாண்டி நின்றது.
விதியை மதிக்காதது டிரைவர். தண்டனை கிடைத்தது வண்டியில் பயணம் செய்தவருக்கு. அந்த காமெடி காட்சியை பாருங்கள். தடுப்பு தொடர்ந்து அடித்ததால் ஐயோ அம்மா என வாலிபர் கத்தினார். சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுப்பை இயக்குவதை நிறுத்தியதால் லேசான காயத்துடன் தப்பினார். திருவனந்தபுரத்தில் 24 வயது கர்ப்பிணி ஒருவர் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 7ஆம் தேதி குழந்தை பிறந்தது. தற்போது சிகிச்சையில் உள்ளார். கேரளாவில் இந்த தொற்று முதன்முதலாக கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறினார். கர்ப்பிணி பெண்ணுடன் தொடர்பில் இருந்த 15 பேருக்கு தற்போது வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இந்த வைரஸ் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடியது. டெங்கு அறிகுறிகளான காய்ச்சல், தோல் வெடிப்பு மற்றும் மூட்டு வலி போன்று ஜிகாக்கும் ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனை செல்ல வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகம் வரும் வாகனங்களில் கொசு மருந்து அடிக்கப்படுகிறது. எல்லை மாவட்டங்களில் தற்போது மழை பெய்வதால் வீடுகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். குறிப்பாக சென்னை, கோவை மாவட்டங்களில் போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்துள்ளது. அதிலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்கிறார். போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோயில் உள்ளது. பிரதோஷம் மற்றும் அமாவாசைக்காக சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஜூலை 7இல் மழை பெய்ததால் மறுநாளான 8ஆம் தேதி பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அன்று மாலை முதல் இரவு வரை சதுரகிரி மலை பகுதியில் 4 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 150 பக்தர்கள் கோயில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இன்று வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் கயிறை பயன்படுத்தி பக்தர்களை வனத்துறையினர் மலையடிவாரத்திற்கு பத்திரமாக அழைத்து வந்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்றும் இன்றும் பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கோவிட் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் தடுப்பூசி மையங்கள் இயங்காது என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தட்டுப்பாடு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி வந்ததும் மக்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வேலூர், குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஆறாக பெருக்கெடுத்தது. குடியாத்தம் அரசு மருத்துவமனை கோவிட் வார்டிலும் மழைநீர் புகுந்தது. நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையை தூய்மையாகவும் அழகாகவும் பராமரிக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசு சுவர்கள், பாலங்கள், தூண்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் அகற்றப்படுகிறது. இதுவரை சென்னையில் 12,289 சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளன. மாநகரின் அழகை சீர்குலைக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று 134 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. கோவிட்டால் ஒருவர் மரணமடைந்தார். 255 பேர் வீடு திரும்பினர். பாதிப்பு எண்ணிக்கை 1,18,831ஆகவும் இறப்பு 1,769ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 1,15,438 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லியோனி நியமிக்கப்பட்டார். அவரது நியமனத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெண்கள் குறித்து பேசியவரை பாடநூல் கழக தலைவராக நியமிப்பது சரியா என கேள்வி எழுந்தது. நேற்று அமாவாசை நாள் என்பதால் காலை பதவியேற்பு நடக்கும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. ஆனால் மாலை வரை லியோனி பதவியேற்க வரவில்லை. வராததற்கான காரணமும் பாடநூல் கழகத்திற்கு தெரிவிக்கவில்லை. அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். தற்போது வரை லியோனி தரப்பில் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை.
மாஸ்கோவில் இந்திய மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், கோவிட் 2வது அலையில் இந்தியாவுக்கு உதவிய ரஷ்யாவுக்கு நன்றி தெரிவித்தார். ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்தை ரஷ்யா சரியான நேரத்தில் கொடுத்து உதவியதாக கூறினார். அதே நேரம் ரஷ்யாவின் பாதுகாப்பு துறையில் மேக் இன் இந்தியா திட்டம் பின்பற்றப்படுவதாக குறிப்பிட்டார் ஜெய்சங்கர். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள். கோவிட் ஊரடங்கு தளர்வாக தமிழகத்தில் கோயில்கள் திறக்கப்பட்டன. சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநில பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்தனர். சமூக இடைவெளி பின்பற்றி முகக்கவசம் அணிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். நலன் குளத்தில் நீராட முடியாததால் விடுதிகள், பொது குளியல் அறையில் பக்தர்கள் குளித்துவிட்டு தங்களது ஆடைகளை நலன் குள கரையில் விட்டுவிட்டு நீரை தலையில் தெளித்து சென்றனர். கூட்டம் அதிகரிப்பதால் முக்கிய வீதிகள் மற்றும் நலன்குளம் பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உலகம் முழுவதும் 21 நாடுகளில் செயல்படும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை செய்கின்றனர். இவர்களுக்கு கோவிட் பாதிப்பு கால நிவாரணமாக 1,12,000 ரூபாய் போனஸ் தொகை வழங்க உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. துணைத் தலைவர் பதவிக்கு கீழே உள்ள அனைவரும் இந்த போனஸ் தொகை பெறுகின்றனர். துணை நிறுவன ஊழியர்கள் இதில் சேர்க்கப்படவில்லை. வங்கதேசம் ரூப்கஞ்ச் பகுதியில் ஷெசான் என்ற பெயரில் பழச்சாறு தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்கின்றனர். 6 மாடிகளை கொண்ட இந்த தொழிற்சாலையின் கீழ்த்தளத்தில் திடீரென தீ பிடித்தது. அங்கு ரசாயன பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததால் தீ வேகமாக பரவியது. அடுத்தடுத்த மாடிகளுக்கும் தீ பரவியது. ஊழியர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். சிலர் கட்டடங்களிலிருந்து கீழே குதித்தனர். விபத்தில் 52 பேர் உடல் கருகி இறந்தனர். 50 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இறந்தவர்களில் 44 பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் மர்டனா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசியை இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு உபயோகிக்க இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த மாதம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து இந்தியாவில் மர்டனா தடுப்பூசி கிடைப்பதற்கு மத்திய அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது என நித்தி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு இந்த தடுப்பூசி பலனளிக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் 12 முதல் 18 வயதினருக்கு செலுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் சுந்தர்பன் செக்டாரில் வியாழக்கிழமை தீவிரவாதிகள் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் ராணுவ வீரர்கள் ஸ்ரீஜித்தும் ஜஷ்வந்த் ரெட்டியும் வீரமரணமடைந்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜித்தின் உடல் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்தது. ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீஜித்தின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த ஜஷ்வந்த் ரெட்டியின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஜஷ்வந்த் ரெட்டியின் குடும்பத்தினருக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளார்.